ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் வெள்ளரிப்பழம் ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், வெள்ளரிப்பழம் நல்லா பழுத்து இருக்குது. காயாக இருந்துன்னா இது கிரேவிக்கு எடுக்கலாம். இது இப்படியே கடையிலேருந்து வாங்கினது. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ தான் கிடச்சிது. கடையில் பார்த்ததுமே வாங்கிட்டேன். ரேட்டும் கூடுதல் தான். வெள்ளரிப்பழத்தை கட் பண்ணி மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் நீக்கி உள்ளாடி உள்ள குடலையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறேன். இதை விடவும் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் இதனுடைய ஸ்கின் அப்படியே உளிஞ்சு வந்துடும். கட் பண்ணின வெள்ளரி பழத்தை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்க்குதேன். கூடவே அரை கப் நன்னாரி சர்பத். இது ஸ்வீட்டையும் தரும், கலரையும் கொடுக்கும். கூடவே ஒரு கப் காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்க்குதேன். இந்த வெள்ளரி பழத்தை நல்லா ஃபைனாக அரைச்சி பல்பாக்கி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இதை இப்படியே ஸ்மூத்தியாகவும் குடிக்கலாம். வெயில் காலங்களில் இந்த மாதிரி வெள்ளரி பழம் கிடைச்சா விட்டுறாதீங்க. வாவ், வெள்ளரி பழம் சர்பத் நல்லா சூப்பராக இருக்குல்ல. மொத்தமாக பால் அரை லிட்டர் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு மீண்டும் சர்பத் சேர்க்கலாம். இனிப்பு சுவையை தூக்கலாக காட்டும். 4 டீஸ்பூன் ஊற வச்ச பாதாம் பிசினும் சேர்க்குதேன். இதுவுமே அதிக தணுப்பை தரக்கூடியது. இதில் நமக்கு தேவையான நட்ஸ் ஐட்டமும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வாவ், வெள்ளரி பழம் சர்பத் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி ஆகிட்டு. கலருமே நல்ல சூப்பராக இருக்குது. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நல்லா கூலிங் ஆன பிறகு சர்விங் கப்புக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். கார்னிஷுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான முறையில் கார்னிஷ் பண்ணி குடிக்கலாம். சூப்பர் டேஸ்டியான, ஹெல்த்தியான, நல்ல கூலிங்கான, சூட்டை தவிர்த்து தணுப்பை தரக்கூடிய வெள்ளரிப்பழம் ஜூஸ் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். இஃப்தார் ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.